பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் ஸ்தாபகர் போதகர் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 2020 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்ப ஆண்டவர் உதவி செய்வாராக. தங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி வரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, போதகர் சாம்சன் காமராஜ் அவர்களுக்கு கடந்த 2004ஆம் ஆண்டு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி திட்டத்தின்படி உலகம் முழுவதும் இந்த பெதஸ்தா மிஷன் சபையின் சார்பாக செய்தியை அனுப்புவேன் என்ற தெளிவான தரிசனத்தின்படி இந்த 4 ஆண்டுகள் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக உலகம் முழுவதில் உள்ள மக்கள் இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை பார்த்து பயனடைந்து வருவதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். இந்த செய்தியினாலும் போதகருடைய வல்லமையான ஜெபத்தினாலும் அநேகர் தொடப்பட்டு அற்புதங்களை பெற்று சாட்சி பகிர்வதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு கேள்விப்பட்டு கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரலோக அக்கினி ஜெபசேனை என்ற மிஷனரி ஊழியத்தையும் ஆரம்பித்து இன்றைக்கு ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா மற்றும் பீகார் மாநிலங்களிலே மிஷனரிகள் அங்கே ஊழியம் அனுப்பப்பட்டு மிஷனரிகளை தாங்கி வருகிற ஊழியத்தையும் போதகர் சாம்சன் பி காமராஜ் அவர்கள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மிஷனரி ஊழியங்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய அனுதின ஜெபத்திலே ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை அநேக மக்கள் இந்த செய்தியை பார்த்து பாவம், சாபம், வியாதி, பிசாசு கட்டில் இருந்து விடுதலை பெற்று சாட்சி பகிர்வதை நாங்கள் கண்டு கர்த்தரை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜெப மையங்களுக்கு தொலைபேசியிலும் மின்னஞ்சலிலும் வரும் ஜெப குறிப்புகளுக்காக ஜெப வீரர்கள் தொடர்ந்து ஜெபித்து வருவதன் மூலம் அநேகர் அற்புதங்களையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். நீங்களும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அங்கே குறிப்பிட்டுள்ள ஜெபமய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் அதில் தெரிவித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டு துவக்கத்திலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 5ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியிலும் இந்த ஆண்டு முழுவதிலும் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தினாலும் அன்பின் காணிக்கைகளாலும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலமாக அநேகர் நன்மை பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தவறாமல் பாருங்கள், ஜெபியுங்கள், ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு பெறுங்கள். உங்களுடைய சாட்சியை நீங்கள் இந்த எண்ணுக்கு தெரிவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை குறித்து நம்மிடையே போதகர் சாம்சன் காமரா அவர்கள் மூலமாக தொடப்பட்டு ரட்சிப்பின் வழியில் நடத்தப்பட்ட ஓய்வு பெற்ற சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் திரு அருணாய் அவர்கள் சிறப்பு சாட்சியையும் வாழ்த்துதலையும் இப்பொழுது வழங்குவார்கள். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்துக்கே மகிமை பண்ணும்.
உமது நாமத்துக்கே மகிமை வரப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாருக்குரிய சாம்சன் காமராஜ் அவர்களை ஆண்டவரே சபை மூலமாக ஊழியம் நடத்துவதற்கு 38 வருடங்களால் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 38 வருடங்களாக அவர் இந்திய தேசம் முதல் அயல் நாடுகளுக்கும் சென்று உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, இவ்வாறு நடக்கும்போது அந்த சபைக்கு பெதஸ்தா மிஷன் சபை என்ற பெயரை வைத்து ஆண்டவரே அதை நடத்தி வருவதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரந்தவரே. அந்த சமயத்திலே நடத்தி வைத்து கொண்டிருக்கும்போது கடந்த 2004 வருடம் 40 நாட்கள் உபவாச சோபத்தில் இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவராகிய நீர் அவருக்கு தரிசனமாகி 2 விண்ணப்பங்களை கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த 2 விண்ணப்பங்களில் ஒன்று, இந்த இந்திய தேசத்தில் உள்ள எல்லா தலைநகர் ஸ்டேட்களிலும் நடையாக சென்று பிரேயர் பண்ணி அங்கிருந்து ஒரு உபவாச கூட்டத்தை ஆரம்பித்து அந்த ஸ்டேட்டுகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படி நீ நடத்த வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கட்டளை கொடுத்திருக்கிறீர் தேவனே. இன்னொரு கட்டளை, அவ்வாறு செய்தால் உன்னை இந்த இந்திய தேசம் முதல் அயல் நாடு வரை என் தேவ செய்தியை கொண்டு செல்ல உனக்கு வகை செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கின்படி கடந்த 2008 வருடம் முதல் 2015 வருடம் வரை இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்டேட்களுக்கும் அவர்கள் சென்று பிரேயர் பண்ணி உபவாச கூட்டத்தை நடத்தி அந்தந்த ஸ்டேட் ரட்சிப்புக்காக ஆண்டவரே அவர் செய்த ஊழியத்தை நீர் பார்த்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை செய்த காரணத்தினால் ஆண்டவரே அதற்கு பிறகு 2020 ஆண்டு ஆண்டவரே நீர் சொன்னதுபடி அந்த டிவி ஊழியத்தில் உலகமெல்லாம் பார்க்க எல்லா இடத்தில் உள்ள மக்கள் அதை பார்த்து ரட்சிப்பு அடைய மனம் திரும்ப அந்த ஊழியத்தை நீர் நம்பிக்கை டிவி என்ற டிவி மூலமாக நீர் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 முதல் 8:30 வரை அந்த தேவ செய்தியை அந்த தேவ தாசர் மூலமாக நீர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வருவதற்காக நன்றி. அதை பார்த்திருக்கிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன், எங்கள் குடும்பமும் பார்த்திருக்கிறது. பார்த்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த தேவ வசனத்தின் மூலமாக அந்த செய்தியின் மூலமாக எத்தனை பேரோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனே. இன்னும் எத்தனை பேரோ ரட்சிக்கப்பட போகிறார்கள் தேவனே. பார்த்த நானும் பார்த்த நீங்களும் தயவு செய்து ஒன்று மட்டும் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லுங்கள், உங்கள் சொந்தத்துக்கும் சொல்லுங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கும் சொல்லுங்கள். சொல்லி இந்த நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வாரமும் பார்க்க நீங்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறேன். மேலும் இந்த நம்பிக்கை டிவி ஊழியம் வளர, இந்த நம்பிக்கை டிவி ஊழியம் தடைபடாமல் 4 வருடமாக நடந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இனி 5வது வருடம் முதல் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அத்தனை வருடங்கள் இது வெற்றிகரமாக நடக்க நீங்கள் ஜெபிக்க, நாங்களும் ஜெபிக்க, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜெபிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறேன். அதற்கான தேவைகள் பல உண்டு தேவை, அதற்கான தேவைகள் எல்லாம் பல இருக்கிறது. ஆகையால் அந்த தேவைக்காக நீங்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை மேலும் வளர செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை அத்தனையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் செயலை கேளும் பரமபிதாவே, ஆமென். சிறப்பு சாட்சியையும் வாழ்த்தையும் வழங்கிய திரு அருணாய் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்த நாள் 5ஆம் ஆண்டு துவக்க நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சிறப்பு பாடலை போதகர் சாம்சன் காமராவுடைய மகன் திரு சாம் இமானுவேல் குடும்பத்தினர் இப்பொழுது வழங்குவார்கள். காண்பவரே, வீணம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, வீணம் காப்பவரே,
பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமை உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க தத்துவமை உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் நிலுவதும், நான் அமர்வதும் நான் நிலுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திய திரு சாமி மானுவேல் அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு வாழ்த்தலையும் செய்தியையும் இப்பொழுது போதகர் பி சாம்சன் காமராய் அவர்கள் வழங்குவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த இயேசு என்று அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சி கடந்த 4 வருஷமாக தேவன் கிருபையாக பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5வது வருஷம் ஆரம்பத்திற்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறேன், நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியில் பல இடங்களிலிருந்து ஒரு வாரமும் தவறாமல் பார்த்து வருகிற அநேகர் எங்களிடத்தில் அந்த ஃபோன் பண்ணி சொல்லும்போது, நேரடியாக பார்க்கும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சில இடங்களுக்கு போகும்போது, ஐயா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும், ஐயா உங்களை டிவியில் பார்க்குறோம், இப்போ நாங்கள் நேரில் பார்க்குறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லி நேரில் பார்க்கிறவர்கள் அநேகர் அதற்காக நன்றி சொல்லுகிறது உண்டு. இந்த நாளில் கூட அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 2020 வருஷம் ஜூலை 17ஆம் தேதி தான் நம்முடைய நிகழ்ச்சி முதல் வெளியிடப்பட்டது. ஆகையால் 4 வருஷம் முடிந்தது. அந்த 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தவறாமல் பார்த்து வருகிற பொள்ளாச்சியில் எங்களுடைய அத்தா, அப்படி சொன்ன எங்களுடைய அத்தை மகன்,
அவர்கள் இந்த டிவி நிகழ்ச்சி போடப்பட்ட அந்த நாளிலிருந்து கரெக்டாக அவங்க பார்த்துட்டு வராங்க. அது மாத்திரம் அநேகருக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்க, அநேகருக்கு சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் டிவி நிகழ்ச்சி பாருங்கள், இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை பாருங்கள் என்று சொல்லி அநேகருக்கு அவங்க சொல்கிறாங்க. இதே போல் நிறைய பேர் கரெக்டாக இந்த 17ஆம் தேதி காலையிலே எங்கள் அத்தா மகன் சுவிசேஷமுத்து பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் காலையிலே ஃபோன் பண்ணி வாழ்த்தல் சொன்னாங்க. 17ஆம் தேதி காலை வேளையில் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்முடைய இந்த டிவி நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது, இது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. அதனால எங்கள் அத்தானுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கும் அவங்க செய்கிற தொழிலையும், அது மாத்திரமல்ல அவங்களும் இந்த நாட்களிலே ஊழியத்திலையும் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு மிக உதவியாக இருக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இதே போல பாம்பேயிலிருந்து பல இடங்களிலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருக்கும் எங்களுடைய இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் இந்த தொலைக்காட்சி இந்த ஊழியத்தின் நிமித்தமாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உதவி செய்கிற சிலர் இதற்காக பொருத்தனையோடு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்த உங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. யார் யாரெல்லாம் இதற்காக மனப்பூர்வமாக செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் இந்த ஊழியம் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லுவேன், இது விசுவாசத்திலேயே முழுமையாக விசுவாசத்திலே செய்யப்படுகிற ஊழியம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார் 2004 40 நாள் உபவாசம் இருக்கும்போது. அப்போ ஆண்டவர் திட்டமாக என்னோடு பேசினார். 2 காரியங்களை சொன்னார். ஒன்று, இந்த உபவாச நாட்களிலே நீ இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை மாநிலத்தினுடைய கேபிட்டல்லையும் போய் தலைநகரத்தில் போய் கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொன்னார். பிரேயர் வாக் பண்ண சொன்னார். 2வது சொன்னாரு, இந்த ஊழியத்தின் மூலமாக பெதஸ்தா மிஷன் ஊழியத்தின் மூலமாக உலகத்திற்கு செய்தி அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் சொன்னார் 2004. ஆனால் நான் 2004 அந்த வார்த்தையை சபையிலே அறிவிப்பு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அதற்காக ஜெபித்தோம். அந்த நாட்களில் எங்களுக்கு மிக பண நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. சர்ச்சி மேலே கூரை போட்டிருக்கிறோம். அந்த கூரை கூட மழை வந்துச்சுன்னு சொன்னால் ஒழுகும் பயங்கரமா. அதை மாத்துறது கூட எங்களிடத்துல பணம் கிடையாது. ஆனால் அப்படி நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், இந்திய தேசத்திற்கு எல்லா மாநிலத்திலையும் போய் கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வா. 2வது சொன்னார், இந்த பெதஸ்தா மிஷன் சபையின் மூலமாக இந்த ஊழியத்தின் மூலமாக உலகத்திற்கு நான் செய்தியை அனுப்புவேன். அப்படின்னு நீ அனுப்புன்னு சொல்லல, அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதுதான். ஆனா அதை கேட்கும் போது எல்லாமே பெரிய காரியமா இருக்கிறது. இந்திய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலம், அப்பொழுது 9 யூனியன் பிரதேசம் எல்லாம் போக வேண்டுமான எப்படி போக முடியும்? பணம் நமக்கு தேவையே, என்ன செய்கிறது என்று இப்படியெல்லாம் யோசித்து 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 3 வருஷம் அப்படியே போய்விட்டது. 3 வருஷம் முடியும் போது சரியா 2007வது வருஷத்துல என்னுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடுற அன்னைக்கு நான் பிறந்ததுனால எனக்கு பேரு காமராஜன் பேர் வச்சாங்க. பிறந்த நாள் முடிந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. 2007 ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கும் போது செக்கப்காக போய் கொண்டிருக்கும் போதே அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சாம்சன் என்ன உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா அந்த ஊழிய செய்தியான்னு கேட்டார். என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போய் நீ நடந்து அந்தந்த மாநிலத்திற்காக நீ கால் வைத்து ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போனியான்னு கேட்டார். போகலன்னு. போறேன்னு சொல்லி உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வைத்து ஆண்டவர் என்னை தொட்டு என்னை சுகமாக்கினா. அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்து சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் சுகரோ பிபியோ எது இல்லை, எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லி டாக்டர்ஸ் எனக்கு சொன்னாங்க. அப்படி தான் 2008வது வருஷத்தில் இந்த ஃபயர் பிரேயர் ஆர்மி இந்தியா அப்படிங்கிற ஊழியத்தை தொடங்கி அந்த ஊழியத்தின் மூலமாக இந்திய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலங்கள்லையும் அதே போல 9 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. அதுல 8 யூனியன் பிரதேசங்களுக்கு போய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா மாநிலத்திலையும் ஜெபம் பண்ணதற்கு பிறகு
அதுக்கு பிறகு 2015 அதை முடிச்சோம். லாஸ்ட்ல அந்தமான் நிக்கோபார் போனோம். அதை முடித்து 2015 முடிக்கும் போதுதான் அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். முதலாவது இந்த ஆலயத்தை கட்டுவதற்குள்ள வழிகளை ஆண்டவரே திறந்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கு மேல இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு செலவு பண்ணோம். ஆனா உண்மையில ஆண்டவரே அதுக்குள்ள காரியங்களை செய்தார் என்று சொல்ல முடியும். 2017 திரும்பவும் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் அந்தந்த மாநிலத்திற்காக அங்க இருக்கிற ஜெபிக்கிற பாஸ்டர்ஸ், ஜெபிக்கிற ஜெப வீரர்களை அழைத்து உபவாச ஜெபம் வைக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே 2017 அந்த ஜெபத்தை முதலாவது மும்பையிலே, பாம்பேல அந்த ஜெபத்தை வைத்தோம். முதல் ஜெபத்திலே கிட்டத்தட்ட 432 பேர் வந்திருந்தாங்க. முதல் ஜெபம் பாம்பேல நடத்தினோம். பாஸ்டர் எம் தேவபாண்டி அவர்களுடைய தலைமையில அந்த உபவாச ஜெபம் மும்பையில வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த உபவாச ஜெபம் 11 மாநிலங்கள்ல அந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். கடைசியாக நம்முடைய ஹரியானா, டெல்லி, அதுக்கப்புறம் ஹரியானாவில் அந்த ஜெபத்தை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஜெபம் பஞ்சாப், ஹரியானா அந்த ஜெபத்தை அதுக்கு பிறகு கொரோனா வந்ததுக்கு பிறகு அந்த ஜெபம் நடத்த முடியவில்லை. ஆனால் கொரோனா நாட்கள்ல தான் இந்த ஊழியத்தை 2020 கொரோனா அப்படிப்பட்ட நாட்கள்ல யாரும் எந்த ஊழியக்காரரும் வெளியே போக முடியாத சூழ்நிலை, எந்த விசுவாச ஜனங்களும் வெளியே போக முடியாத சூழ்நிலையில இந்த ஊழியத்தை 2020 வருஷம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிந்திருக்கிறது. ஆனா இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் பார்த்தீங்கன்னாக்கி தேவைகள் நிறைய உண்டு. அது மாத்திரமல்ல, நம்பிக்கை தொலைக்காட்சிக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் அக்ரிமெண்ட் போடும்போது சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முதலாவது அட்வான்ஸாகவே நீங்க பணம் போட்டணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் அட்வான்ஸா நாங்கள் பணம் போட்டதே கிடையாது. 4 வாரம் 5 வாரம் சில நேரத்தில் கொடுக்க முடியாம இருக்கும். ஆனா அப்பவும் நம்பிக்கை தொலைக்காட்சியில அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அதனால உண்மையில அந்த நம்பிக்கை தொலைக்காட்சியினுடைய சேர்மன் ஐயா அவர்களுக்கும், அதே போல அஸ்வின் சார் டைரக்டர் அவங்களுக்கு, நம்பிக்கை தொலைக்காட்சியில் எல்லாருக்கும், விசேஷமா பீட்டர் ஆறுதையா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணி நீங்க பணம் கட்டலன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த நம்பிக்கை டிவி அவர்களுக்காக, அந்த நம்பிக்கை டிவிக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றோம். அதற்காக நீங்களும் நம்பிக்கை தொலைக்காட்சிக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 5வது வருஷத்திலையும் ஆண்டவர் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும், இன்னும் அதிகமான வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஊழியத்தினுடைய அந்த பணம் பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த சாரிபாத் ஊர் அந்த விதவை வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் குறையாம இருந்தது போல அப்படி ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக உதவி செய்கிற அத்தனை வரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதுக்காக ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற அநேகர் பார்த்தீங்கன்னா, துபாயில் ஒரு அம்மா வாரம் தவறாம அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. 94 வயசு. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்காக நான் டெய்லி ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு. இன்னும் பெங்களூர்ல இருந்து சொல்லுவாங்க. இன்னும் பாம்பேல இருந்து ஒரு அம்மா 87 வயசு. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இது போல நிறைய பேர் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மீண்டும் வாழ்த்துக்களை கூறி நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை பாருங்க. இது மறு ஒலிபரப்பாகவும் இந்த நாட்களில் திங்கட்கிழமை காலை 11 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் போடுறாங்க. அதையும் பாருங்க. இன்னும் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை யூடியூப் மூலமா நீங்க பாருங்க. அதே கூட பேஸ்புக் மூலமா பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இதற்கு நன்றி சொல்ல விதமாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வாரத்தில் அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34:1 நான் வாசி கேட்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரை தவறாமல் பார்த்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதோடு இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே.
கர்த்தாவே இந்த தொலைக்காட்சிக்காக அந்த தொலைக்காட்சியினுடைய காரியங்களை ஆண்டவரே எனக்கு முன்னால பேசின அருமையான கர்த்தாம் ஸ்தோத்திர அருணையாவுக்காக, அதுபோல என்னுடைய கர்த்தாம் ஸ்தோத்திரப்பா ஆண்டவர் அஸ்டன் பாஸ்டர் அவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அதுபோல என்னுடைய மகன் ஆண்டவர் குடும்பம் பாடல் பாடினதுக்காக எல்லா காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. யார் யாரெல்லாம் அதில் பங்கு பெற்று உமக்கு நன்றி சொல்றாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று இங்கே தாவீது சொல்றார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவரை துதிக்கிற துதி எந்த காலத்திலும் எக்காலத்திலும் அப்படி சொல்லும் போது நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவரை ஸ்தோத்தரிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சில நேரத்தில் நல்ல காரியங்கள் நடந்தா உடனே நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஒரு நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்துட்டுனா ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனா அதற்காக தான் யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். அப்ப எந்த காலத்திலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும்படி வந்திருக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவரை துதிக்க 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 பெரிய சந்தோஷம். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்களும் கூட தேவனை அதிகமாய் துதிங்க. இந்த வேளையிலும் கூட ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏதாவது கஷ்டம் இருக்குதா, ஏதாவது நெருக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், ஏதோ ஒரு சூழ்நிலைங்க இருக்கிறீங்க அல்லவா, இந்த வேளையில நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் தேவனே, 4 வருஷம் முடிந்து இந்த 5வது வருஷத்தினுடைய ஆரம்ப நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவி. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல இறங்க முடியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வேளையிலும் கூட யார் யார் என்ன பலவீனத்தோடு இருக்கிறாரோ அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பலவீனத்திலிருந்து பிள்ளைகள் ஜெயம் பெறுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. மன கஷ்டங்கள், மன பாரங்கள், ஆண்டவரே மன வேதனைகள் என்ன சூழல் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியாக ஜெபிக்கிறோம். கிருபை தங்கி இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எவ்ரி ஃப்ரைடே இரவு 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியில தவறாமல் பாருங்கள். மற்றும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம்ல நானும் அண்ணனும் வரும், அதை பார்க்க தவறாதீங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttv ministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.